டேய் உனக்கு ஓகே தானே? போட்டோஜெனிக் ஃபேஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல மச்சான் நம்ம கதைக்கேத்த ஹீரோயின் மச்சான். அண்ணே இது ஓகேண்ணே. எப்படி பேசி ஃபைனல் பண்ணிருங்க. சம்பளம் ரொம்ப கேப்ப போல இருக்குடா. சீன்ல கம்மி பண்ணிக்கலாம். பேசுங்க. பிரமாதம். நல்ல தம்பி. ஐயா அம்மனி எப்படி இருக்கா? எனக்கு ஓகேங்கய்யா. உனக்கு என்ன கல்யாணமா பண்ணி வைக்கிறாங்க? படத்துக்கு நல்லா இருக்குமான்னு சொல்றானா? ஓகேங்கய்யா. ஒரு கண்ணு மட்டும் கொஞ்சம் ஓரட்டிக்கீங்க. இவனை கொண்டு போய் வெளியில விட்டுவாங்க. பெரிய அகர்வால் ஃபேமிலி கண்ணை பத்தி குமாரு, அண்ணே அம்மனி என்ன இந்த ஆட்டம் ஆடுறா? உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? சரியாட்டம்ல. நீ ஒண்ணு பண்ணு, ஏரோப்ளான் புடிச்சிட்டு நேரா பம்பாய்க்கே போய் அவங்க அப்பா நான் பேசி முடிச்சுட்டே வந்து. சம்பளம் கொஞ்சம் பெருசா கேப்பாளண்ணே. பெருசு பெருசுனா படம் பெருசா போகணும்ல. அண்ணே அம்மனி எப்ப வருவா? அண்ணே ஆட நல்லா அண்ணன் கை கொடுக்கணும்ல. முதல்ல சம்பள விஷயத்துல கை கொடுக்கறாள பாருங்க. பாபாஜி ஏங்க ஹீரோயின் மாட்டிக்கிச்சு. அப்படிங்களா? சந்தோஷமுங்க. சார் வாங்க சார். ஹலோ சார் வாங்க. சார் வாங்க சார். சுகா வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சிவாஜி சார் முதல்ல நடிச்சதுல ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன். Thank you. படம் சூப்பர் ஹிட் போ. எப்பா ப்ரொடக்ஷன். எப்படி பேசலாம்? ஓகேவா? ஓகேண்ணே. அப்புறம் மூஞ்சிக்கு பாலிஷ் பண்ணி நம்ம ஏத்தலாம். ஓகேண்ணே பக்கா. இது எப்படி கண்ணாடியே குறா. இந்தாங்கண்ணே. அப்புறம் கதாநாயகி வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே இன்னைக்கு பூஜைனே. இன்னையில இருந்து கண்டினியூ ஷூட்டிங்னே. நம்ம சேரன் சார் கிட்ட வர்க் பண்ணவர்னே. பிரமாதமான கதை. ஹீரோயினி பாம்பேல இருந்து வரா. பாம்பேல பெரிய ஹீரோயினி. கொஞ்சம் இருங்க. டேய் அண்ணே என்னடா நடக்குதுங்க? காரை ரெடி பண்ணிட்டு இருக்கோண்ணே. சாரா இவனா? டேய் உன்னை எதுக்குடா ரெடி பண்றாங்க? புதுசா ட்ரெஸ் வாங்கணும்ல, அதான் பிட்டிங் பார்த்துட்டு இருக்கேன். புதுசா Dress வாங்குனியா? டேய் இவனை இப்படி எல்லாம் ரெடி பண்ண கூடாதுடா. நான் பண்றேன் பாரு. கரடி பண்றான். ஜட்டியே போடல மவனே. மேக்கப் போறியா? மரியாதையா ஒழுங்கா கவுண்டர் பின்னாடி போய் நில்லு. இங்க எங்கனா பந்தா பண்றத பார்த்தேன் தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. டேய் அண்ணா. இன்னொரு தடவை அவங்க கிட்ட பேசுறத நான் பார்த்தேன். சாயந்தரம் பேட்டா ஸ்லிப்ல கையெழுத்து போட மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன பங்காளி, நம்ம ஊர்ல துண்டு கீழே விரிச்சு நம்மள மேல கோர சொல்லுவாங்க. இங்க நம்மள கோர சொல்லி துண்ட மேல விரிக்கிறாங்க. அதுதான் சினிமா. உண்மைதான் பங்காளி. நம்ம மாமச்சான் கூட இப்படி கவனிக்கல போ. இல்லைன்னா நான் அதுக்கு படம் எடுக்கிறேன். 20 குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐ ஆம் தி ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் புலிகுமார். Kumar? ஃபுல் ஆஃபர்லாம் இல்ல மேடம். புலிகுமார். Okay, where is director? டைரக்டர் அங்க ஷூட்டிங். ஐஷோ கம் ப்ளீஸ் ப்ளீஸ். Oh, so hot, huh? எத்தனை வேர்ட் இன் இங்கிலீஷ்ல. திஸ் இஸ் டைரக்டர் சுகவனம். Oh, that's good. Nice to meet you. அண்ணா ரெடியா வந்தாங்க. சரி சரி. மேடம் ப்ளீஸ் கம் மேக்கப் ரூம். ஐஷோ ப்ளீஸ். டேய் அதேல மட்டும் கவனம் வைடா. கமிங் மேடம். மச்சான் ஆரம்பமே அசத்திட்டா மச்சான். ப்ளீஸ் கம் மேடம் ப்ளீஸ். நான் சொல்லல தட் கிரேட் ப்ரொடியூசர் ராஜாராம் இவர்தான். Oh, Rajaram ji. Nice to meet you. Nice to meet you. அம்மனே என்ன பொசுக்கு கட்டி புடிச்சிட்டேன். கூசுதுல. பாம்பேனா அப்படிதானே மேடம். வி ஸ்டார்ட் மேக்கப் ரூம் ஐஷோ. Oh, sure. I'll see you around. கண்டிப்பா படத்தை முடிச்சிருவாரு. ஏன் பங்காளி, படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னே? முழுசா 1 கோடியா? 1 கோடி போனா ஃபைட் பத்து கழுத உன்னை கட்டி பிடிச்சாலே அது போதுமே. சரி ஊர்ல போய் பாப்பாத்திட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டேய் எல்லாரும் வந்தாச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சலாமா? சீன் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். क्या रे? तू सिर्फ देख रहा है? मॉस्किटो मुझे काट रहा है? क्या इसलिए मुंबई से मैं तुझे लेके आई? Sorry. Disgusting. What is this, Pilichi? This bloody AC is very low. There are so many mosquitoes. Yuck! Dirty toilets. I can't stay here, okay? Please arrange me one caravan. எது? கேரவனா? Yes. மேடம் இந்த ரூம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் மேக்கப் போட்ட ரூம். ரொம்ப ராத்தியான ரூம். வெரி குட் ரூம். So what? Tamil artist பத்தி எனக்கு சொல்லாதீங்க. I'm a very big star in Bollywood, okay? I need a caravan, okay? Caravan வந்தால ஷூட்டிங்க்கு வருது. கேரவன் வந்தாதான் ஷூட்டிங். ஐ வில் அரேஞ்ச் ஃபார் கேரவன். முதல் நாளே பட்ஜெட் தாண்டுது. Okay, now the scene. மேடம் டுடே ஆக்சுவலி சீன் இஸ் யுவர் ஹவுஸ் மேடம். Please tell me in Tamil. நான் நிறைய தமிழ் மூவிஸ் பாக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. மேடம் நம்ம படத்தோட பேர் வந்து நேர் விருப்பம். நான் ஏற்கனவே இந்த கதையோட சினாப்சிஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இப்போ உங்க கேரக்டர் பத்தி நான் பிரீஃபா சொல்லிடுறேன் மேடம். அதாவது மேடம் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கிற குழந்தைகளுக்காக உங்க உடம்பையே வித்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்காக பாடுபடுறதா உங்களோட ரோல் மேடம்.
இந்த படத்துல உங்களோட கேரக்டர் நேம் வந்து தனம். क्या नाम? ஆ, தனம். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணே. தம்பி சொந்தமா இன்னைக்கு படம் எடுக்கிறான். நல்லபடியா படத்தை எடுத்து ஓஹோன்னு வர வேணும்னு ஊர்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு சாமி தான் பாக்கி. தைரியமா இருங்கம்மா, சுஹா கண்டிப்பா ஜெயிப்பா. சந்தோஷங்கண்ணே. வார்த்தை பழிக்கட்டுமாயா? மவராசியாரு பிரசாத், அப்படியே க்ளோஸ் ரேஞ்சில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எங்கிட்டு இருந்துடா வர்றான்? ஏன் பயப்படுறீங்க? லைட் சேஞ்ச் பண்ணாத, ஸ்டடி பண்ணு. 22+. लिपस्टिक दे दो मुझे. லைட் சேஞ்ச் பண்ண, ஃபிக்ஸ் பண்ணியா? லைட் சேம் 22+. அண்ணே, அவரு என்னத்த அடிக்கடி அளவெடுத்து சொல்றாரு? கொழுப்பு அளவு எடுக்கிறாரு. கொழுப்பா? அதான் அளவெடுக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்கா? ஆமா. ரெடியா? ஜி ரெடி. முண்டை கேமரா படத்துக்கு எல்லாம் ரெடி சொன்னது. ஓடிப்போம். போடா குடும்பி. ஓகே. ரீத்து ரெடி? ஓகே. அப்புறம் லவுட். ரெடி ரெடி. Ready. ரெடி ஜி. ஸ்மைல் ஸ்மைல். Yes sir. ஓகே, ரெடி? Okay. ஓகே. கேமரா. ரன்னிங். ஆக்ஷன். எங்கடா வா அசோசியேட் வேலை? வேலை. ஏனப்பா என்னண்ணே? எதுக்கு இத்தாபரி பஸ் கொண்டு வந்துக்கிறீங்க படத்துக்கா? இல்லண்ணே, இது சொகுசு வீடு மாதிரிண்ணே. ஆ. இதுல துணி மாத்திக்கலாம், சரி. தூங்கிக்கலாம், ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கூட போய்க்கலாம். ஏனப்பா ஆத்திர அவசரம்னா ஓரம் ஜாரத்துல ஒதுங்க வேண்டியதானே. அதுக்கெல்லாமாப்பா ஏசி வச்ச பஸ் கேப்பீங்க? ஆமா, இதுக்கு தினத்துக்கு வாடகை என்ன ஆகுது? ரொம்ப கம்மி தானே, 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அட நாசமா போனோம்ல. ஏய், 5000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி போட்டோம்னா ஒரு குடும்பம் 6 மாசம் உட்கார்ந்து சாப்பிடும்ல. ஏடா ஒண்ணுக்கு போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வாடகை கொடுப்பீங்க. சரியா? இப்படி பண்ணிவிட்டா? டேய், உன்னை கேட்டாங்களாப்பா? டேய், அவளே மிரட்டுற. அவன் ஏதோ ஐடியா வச்சிருப்பாங்க. மனுஷனே, ஒரு நாளைக்கு 5000 ரூபானா 30 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த பணத்துல 10க்கு 10 இடம் வாங்கி புதுசாவே ஒரு கக்கசி கட்டிவிட்டா. பட்டு. ஷூட்டிங் ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்கட்டா. அப்ப ஷூட்டிங் நடக்க இடத்துக்கெல்லாம் கட்ட கக்குத்தும் தலையில தூக்கிட்டு போக முடியும். டேய், பாட முடியற வரைக்கும் நீ வாயை திறந்து பேச கூடாது. கிள்ளி போடுவேன். இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஏய், ஏய், போட வர ராஸ்கல். போட. போட. தூட்டி கிடக்குன்னு பணம் கொடுத்து பர்மிஷன் வாங்கி தந்தா பாம்பா கறி கூட விளையாண்டுக்கலடா. விளையாடு சார், அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்ட தெரியல, டைரக்ட் கத்துக்க சொல்றேன் சார். யோ, சம்பளம் மட்டும் 30 லட்சம் 40 லட்சம் கேக்குற, அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரியாது அவளுக்கு. அண்ணே, அவளுக்கு கார்ல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் ஓட்டுவாள்னே. ஆனா அந்த சைக்கிள் தான் ஓட்ட தெரியும். நான் கூட தான் ஊர்ல டிராக்டர் ஜோரா ஓடுவேன். அது கணக்காகுமா? மேனேஜர் சைடுலங்க. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்துல அம்மனியா எப்படி ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் பாருங்க. போடா, பொள்ளாச்சி பேர் காப்பாத்து போடா. இப்ப பாருங்கய்யா. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான் அதே மாதிரி. சினிமா தாயா ஒத்தால் செய்யற வழியா 100 ஆள் செய்றீங்க. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. இடுப்ப நேரா வச்சுக்கோங்க. நெஞ்ச கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. அப்புறம் காலை டைட் ஆக்கிட்டாங்க. லூசா விட்டுருங்க. அஸ்தினா அவன்தான் மணி. நேரா முன்னாடி வருங்க. அவன்தான் ரொம்ப ஈஸியா மணி. ஊர்ல எல்லா வயசு பிள்ளைகளுக்கும் நான் தான் கத்து கொடுப்பேன். கத்து கொடுக்கறது ஒரு கலாமணி. என்ன ஊர்ல ஆள் மிச்ச முடியாதுல்ல. அவன்தான். விളിக்கு மாரு. நல்ல தம்பி, பொள்ளாச்சில இருந்து கூட்டு வந்து எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு பாத்தியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ அவனை கூட வச்சிட்டு வைங்க. உன்னோட பூச்சருக்கு நல்லா இருக்கும்ல. அண்ணே, ஃபியூச்சரே காலி பண்ணிட்டானே. நான் ரோட்ல நிக்கீங்க. வேலையும் செய்ய மாட்டீங்க, வேலை செய்யறவனே விட மாட்டீங்க. அண்ணே, காஸ்ட்லி. வழக்கமா படம் முடியும் போது கடைசி நாள் ஷூட்டிங் அன்னைக்கு பூசணிக்காய் உடைப்போம். இந்த படத்துக்கு நான் பூசணிக்காய் உடைக்கணும் இல்லையோ, நிச்சயமா மண்டே உடைப்பேனே. பிரிஜி, மேடம் புலா ரही है. அவன் வேற காலிங்க அண்ணே. டேய், வேண்டதான் நடிச்ச. அந்த ஆசை உண்டுங்கய்யா. ஆனா வேலையை கட்டுப்பீங்களா? இதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கும். அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு நான் பாத்து வந்துருக்கேன். இந்த மாதிரி இளைச்சவாய படம் எடுத்தாருன்னா எல்லாரும் பாப்பீங்கடா. போடா போடா, போய் பாரு போ. மனுஷனா இருங்க, நானும் வரேன். மேடம் கூப்பிட்டீங்களா? உண்மையிலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, பசிக்குது. நான் ஃபுட் ஆர்டர் சொல்ல நோட் பண்ணிக்கோ. வந்ததுல நான் தானே பண்றேன். ஒரு பிளேட் சிக்கன் லாலிபாப், ஓகே மேடம். ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் பன்னீர் டிக்கா. யா முடிஞ்சது. முடியலண்ணே, அந்த கைக்கும் போறாங்க பாருங்க. லிஸ்ட் एक प्लेट முடிஞ்சுதா? तड़ाकरी. தடாக்கறி தடாக்கறி. तड़ाकरी தெரியலையே, தடாக்கரி. ஓ, தொடக்கறி லெக் பீஸ். ஓ, அதான் லெக் பீஸ். உங்களுக்கு பிடிக்காதா? மேடம், அண்ணனுக்கு நெஞ்சு கறினா ரொம்ப பிடிக்கும். இடத்த காலி பண்றா. ठीक है. மேடம், ஐ வில் அரேஞ்ச் லெக் பீஸ். வர மேடம். ஐயா, ஏடா, சும்மா குளு குளுன்னு சூப்பரா இருக்குயா. தினத்துக்கு 5000 ரூபாய் வாடகைன்னு விளையாட்டுக்காரிமா. அட வேணா சொல்லுங்கயா. அந்த பம்பாய்க்கார அம்மனே சொல்லுங்கயா. ஏன் உடனே கட்டி அட முடிச்சிட்டாங்க. அது இல்லங்கயா.
எனக்கு என்னமோ அந்த பம்பாய்க்கார அமைதியா பார்த்ததுக்கு பிறகுதான் படம் ஓடுகிற நம்பிக்கையே வந்தது. அப்படியா? சூப்பரா ஓடுங்கயா. பாடம் நல்லா ஓடுகிற அவனை கூட யாருக்கு என்ன நீங்க ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், 140 டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாம் மேக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அப்ப நானே? மேனேஜர், திரும்பி வருமா வராதான் தெரியாம கோடி கோடியா பணம் கொட்டுற அண்ணன், இவங்க உழைப்புல எல்லாம் கிடைக்காத வெற்றி அந்த பொண்ணு குடுகுடுன்னு கிடைச்சிட மாட்டா. உன்ன அண்ணா பாடம் முடிகிற வரைக்கும் வாய் திறந்து பேசக்கூடாது. கிள்ளி ஊருக்கு துரத்தி விட்டுருவேன். क्या रे आइस போடுடா கூலிங் இல்லையே மை காட் என்ன காலையில இருந்து சாப்பிடல சார். ஜூஸ் கொடுக்குற நேரம் அது. என்னை காப்பாத்துறியா? போடா போடா, வேலை கிடைக்காது, போ போ. ஜி ரெடி? ரெடி சுகா, ரெடி. ஃபீல் கிளியர், அவுட், யா ரெடி ரெடி ஆர்டர். சைலன்ஸ், சவுண்ட், ரோலிங். மைத்ரி டேக் ஒன். ஆக்ஷன். அட வாங்கய்யா, ஒரு முக்கியமான விஷயம் என்னடா? பேசலாம். இந்த கர்மத்துக்கு தினசரி 5000 ரூபாய் வாடகை கொடுக்கிறது நீங்க. எவ்வளோ ஒரு இந்திக்காரி உள்ள போய் 1க்கு 2க்கு இருந்துட்டு வரான். என்ன வேணா சொல்ற? நீங்க ஒரே மரம் உள்ள போய் 1க்கோ 2க்கோ சும்மா குழுக்குள்ள இருந்துட்டு வாங்கயா. பஸ்ஸுக்குள்ள போய் பாத்துட்டு போக சொல்ற அதான் இப்ப பேசணும் அப்படிங்கிற? அட நானே 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். ஏய், கருவேல காட்டுக்குள்ள மறைஞ்சு போற நீயே 2 தடவை போகும்போது கவுண்ட நான் போனா என்ன தப்பு? அதானுங்கய்யா நானும் சொல்றேன். ஏய், இந்திக்கேரி வந்துட போற பாத்து நான் பாத்துக்கிறேங்கய்யா. ஐயா, ஒரு நாளைக்கு பாப்பாத்தி கொண்டு வந்து இதுல விடணும். அடுத்த தடவை ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்க போங்க போங்க. அப்படி போங்க. அப்படிதான் போங்க. எவன்டாது? ஐயா ஐயா, வண்டி போகுதுயா. போயிட்டே போறோம். அதுக்குள்ள வந்து இவ்வளவு செலவுங்களா? பாப்பாத்தி இரு, இன்னும் இருக்குதுல்ல. சொல்லுங்க. இந்த பாம்பேக்காரி கதாநாயகி இருக்கால, ஆமா. அவ ஒருத்தி சாப்பிட்டது, சூசு குடிச்சது, பழம் வாங்கினது 2500 ரூபாயாமா. அடிச்சாண்டாலே. அப்புறம் இந்த பிஸ்லரி வாட்டர் இருக்குதுல்ல, குடிக்கிறது நீ பாட்டில் குடிக்கிறது, அது 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானுங்க. கிணத்து நிறைய தண்ணி கிடக்குது. அங்கவே காசு கொடுத்து வாங்கிட்டு ஏன் கேக்குறேன்? என்ன சத்தம்? சாப்பிட்டே பேசுறியாக்கு? பணியாரம் கடிச்சிருங்க. சரி சரி சரி. இது என்ன வாஷிங் செலவு 3000. இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்க மாட்டேங்குது. நீ சாப்பிடு, நான் விசாரிச்சு பேசுறேன். என்ன குமார் இது? அண்ணே, துணி துவைக்கிறது சார்ஜஸ்னே. நம்ம டான்ஸருக்கு Dress தச்சு கொடுத்தோம்ல, அது அழுக்காச்சுனா துவைக்க வேண்டாமா? என்னப்பா அது அலம்பாகுது? எனக்கு மேனேஜர் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சுடிதான் எடுத்து கொடுக்க முடியும். துவைக்க வேற 3000 ரூபாய் கொடுக்கணுங்களா? ஏனப்பா, ஷூட்டிங் முடிஞ்சோட 6 மணிக்கு டான்ஸ் ஆடுற பிள்ளைகளை எல்லாம் வேனை வச்சு நாமளே அவங்க வீட்டுல இறக்கி வரோம்ல. அதானே. இதை போட்டே போய் நைட் ஒரு கும்மி காய வச்சு காலையில அவங்களே போட்டு வந்துட வேண்டியதானா? அண்ணே, கம்பெனி துணி அவங்க எப்படின்னா துவைப்பாங்க? இது சினிமா ரூல்னே. ஏன்யா இப்படி பண்ணிட்டா? என்னடா? நம்ம 2 பேரும் ஆபீஸ்ல சும்மா தானே இருக்கோம். சரி, நான் துவைச்சு கொடுக்க நீங்க அலசி காய போட்டீங்கன்னா அப்படிங்கிற 3000 ரூபாய் மிச்சமாகும்ல. கரெக்ட். அப்போ ஒண்ணு பண்ணுங்கண்ணே, கேமராவை நாளைக்கு காலையில அவங்க கையில கொடுத்துருங்க. நீங்க டைரக்ஷன் பண்ணி படத்தை முடிச்சிருங்க. மொத்த செலவு மிச்சமாயிரும். டேய், வாய முறா. வாடா முடியற வரைக்கும் வாய திறந்து பேசக்கூடாது. கிள்ளி வச்சிருனாக்கு. சொல்றீங்களா ஒழிய செய்ய மாட்டேன்றீங்க. சரி, மிச்ச பணம் வச்சிருப்பீங்களா? கொடு. கொடுத்துறேன். ஆனா குமாரு, ஊர்ல 1/2 மூட்டை அரிசி அளந்து கொட்டணும்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷம் பூரா துவைச்சு போடுவாங்கப்பா. ஆடுற பிள்ளைகிட்ட சொல்லு, ஆளுக்கு பண்ணாம வச்சுக்கோணும். சரிங்கண்ணே. பெஸ்ல இருந்து சோறு வந்துச்சு வாடாரு. எப்படித்தான் டெய்லி ஒரே குழம்பு வைக்கிறானு. ஏய் ரமேஷ், கவுண்டர் வண்டி வருது. கதவை திறந்து விட்டு கதை சொல்லி அசத்திரம் பார். அண்ணா வணக்கம். தேங்க் யூ. டேய், நீ எதுக்கு இந்த சீட்ல வர்ற? வேலையெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? இப்பே போட்ட நாக்கு. எங்கடா கவுண்டர்? ஐயாவுக்கு வண்டி ஓட்ட ட்ரைனிங் கொடுத்தீங்க. நீ நல்ல வேலைடி, இங்க புலி இல்ல. புலி இல்லையா? ஏய் ப்ரொடக்ஷன், ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. எங்க இந்த அல்லக்கை தொலைக்க தாங்க முடியலையே. அட, படம் எடுக்கிறமே பந்தாவாருன்னு ஒரு பிளசர் வாங்கினா ஊர்ல டிராக்டர் ஓட்டி இருந்த பையன் பிளசரையும் டிராக்டர் மாதிரியே வச்சிருக்கான்னு கொண்டு போய் வருஷம் விடுறா. சரியா? ஆட இளவெடுத்து விடுவல. வந்து பேசிக்கிறேன். என்ன நீ மேல ஊர்ல பசங்க ஒன்று படம் எடுக்க வந்தானே அவனை இழுச்சு வாங்கி நினைச்சிட்டீங்களா? கொண்டே விட உனக்கு. மாஸ்டர், இந்த பிஜிஎம் கோரஸ் மட்டும் பேலன்ஸ் மாஸ்டர். எப்படி கண்ணுங்களா? என்னாச்சு? அடிக்க வராதா? ஏன்? வணக்கம் முதலாளி. என்னாச்சுங்க? என்ன மாசம் அறிவிலாம் பேசிட்டீங்க? துணி துவைக்கிறதுக்கு டெய்லி 3000 ரூபாய் வாங்கிட்டு போறேன். அவ்வளவு செலவு பண்ணி துவைச்சு கொடுத்தா துணி எப்படி வச்சிருக்கோம்? சுத்தமா பஸ் ஸ்டாண்ட்ல பப்பரமா உட்காந்துருக்காளுன்னு ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய தொலை. திரும்பி காட்டு பாருங்க. ஐயோ சாரி முதலாளி. நீங்க திரும்புங்க. அட, திரும்பி காட்டுக்கு வைக்கப்படாம பின்னாடி காட்ட பாருங்க. இவரு காலையில இருந்து வெள்ளை வெள்ளைய போட்டுக்காரு. கொஞ்சம் ஆளுக்கு அந்த இடத்துல அவரையா படத்துல காட்டுறாங்க, உங்களை தானே காட்டுறாங்க. அண்ணா, என்னடா முன்னாடி பின்னாடி எல்லாம் மாஸ்டர் பாத்துக்குவாங்க. நமக்கு வேலை நிக்குதுல. என்னடா அறிவிட்ட திரும்ப பேசிட்டீங்க? டைரக்டருக்கு திடீர்னு ஒரு மூடு வந்து சராசரி நடக்க விட்டு பின்னாடி ஒரு ஷாட் எடுத்தா எடுக்க முடியுமா? கரெக்ட். அதெல்லாம் டைரக்ட் எடுத்துட்டு வரணும். நீங்க வாங்க. ஒன்னே போடுவேன். இன்னைக்கு பாட்ட முடியுங்க. மாசிங் காசு கொடுத்தா மாள முடியல. ச்சே, அசிங்கப்படுத்துறாரு மாஸ்டர். சரிண்ணே, லூஸ் மாஸ்டர். பரவாயில்ல விட்ராஜா, இதெல்லாம் சகஜம். வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். டோன்ட் வரி ராஜா. ஏய் நாகரா, அந்த சவுண்ட போடுறீ. கேர்ள்ஸ், என்ன தப்பா சுதா? நினைச்சுக்காதீங்க. ஐம் சாரி. சினிமா தேர் ஆளை கூட்டு வந்து ஒரே டார்ச்சரா இருக்கு.
பரவாயில்ல சுகா, நாங்கெல்லாம் அவரை காமெடியனா தான் நினைச்சிட்டு இருக்கோம். பாத்து சுகா, எங்க கிட்ட நடந்துகிட்ட மாதிரி ஃபைட்டர்ஸ் கிட்ட நடந்துக்க போறாரு. அவ்வளவுதான், பின்னி எடுத்துருவாங்க. விடு சுகா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ இந்த படத்தை நல்லபடியா முடிச்சு ஹிட் கொடுக்கணும். தள்ளுங்க என்ன எங்களோட கூட்டம்? தள்ளுங்க எஸ் மேடம், கூப்பிட்டீங்களாமே? பிலிஜி, what is this? எவ்வளவு crowd இருக்கு, நான் வர்க் பண்ண முடியாது. ப்ளீஸ் கிளியர் இட் ஆஃப். அது வந்து மேடம் உங்க கொண்டதான் நினைக்கிறேன். ஏண்டா நீங்களா சொல்ல கூடாதா? பேட்டா பசங்களா, இந்திய தெரியல தமிழ் தெரியல உயிர் எடுக்கறானுங்க. அம்மா தள்ளுங்கம்மா, அம்மா தள்ளுங்கன்றல. அட தள்ளுங்கம்மா. ஓகே மேடம், ஐ வில் அரேஞ்ச் தி போலீஸ். Yeah, you better do. ஏய், ஏண்டா வெளிநாட்டுல இவ்வளவு பாக்கட வந்த போடா அந்த பக்கம். சொட்ட தலையா தள்ளுங்க. என்னடா கும்பல் இது? ஷூட்டிங் பார்க்க வரானுங்க ஆனா தியேட்டருக்கு வர மாட்டேன்றானுங்க. மீட்டிங் கேட்க வரானுங்க ஆனா ஓட்டு போட வர மாட்டேன்றானுங்க. என்ன ஜனங்கடா இவனுங்க? பாரு இவன் வேற. அட வாங்கண்ணே. என்னண்ணே? என்னப்பா எங்களை கொண்டு வந்து நீங்க சும்மா உட்கார வச்சிட்டீங்க? நான் ஊர்லயே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேனப்பா. நம்பிக்கையில அவனை கேட்பேன். ரைஸ் மில்ல தவிடு தள்ளுவேன், மிஸ்ரு ஓட்டுவேன், ஏதாவது ஒரு வேலை கொடுப்பா. அண்ணே நான் என்ன உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும்? அதுதான் தலையெழுத்து. நான் உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் வேலை கேட்க வேண்டியதா இருக்குது. அண்ணே அங்க பாருங்க, இந்த கூட்டம் அந்த பாம்பே ஹீரோனை சுத்திட்டு அரிக்கிறானுங்க. அவன் வேர்க்குது, தலைவலிக்குது, கட்டிட்டு இருக்கானே. ஐயோ, கோவத்துல ரூமுக்கு போயிட்டானா வேலை கட்டு போறேன். ஆமாண்ணே, நான் போய் போலீஸ் கூட்டு வரதுல கொஞ்சம் கிரவுட தள்ளுங்க ப்ளீஸ். குளிச்சு எடுத்துக்கிறேன். ஏய், தள்ளப்பா, வேலை தூர போய் நில்லு. அங்க போய் நின்று பாருங்க, அங்க போய் நின்று பாருங்க. சொன்னா கேளம் நீ. அவனே धूप देखता क्या? அவனே காத்து வருதா? ப்ரொடியூசர் சார், ஹலோ. எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். இட்ஸ் வெரி ஹாட். கட்டி பிடிப்பா, கை கொடுக்கறத நிறுத்திட்டா. காத்து விடுங்க. இந்த சீன் முடிக்க 16 ஷாட் இருக்குங்க. கூட்டமா இருக்கு, உச்சி வெயில் மண்டை பொளக்குது. ஏன் இந்த டிலே? தயவுசெய்து எல்லாத்தையும் இறங்கி வேலையை பார்க்க சொல்லுங்க, போங்க. படத்துக்கு கதை கேட்டாங்க. என்ன ஷூட்டிங்கா? படமா சீரியலா? இது படம். என்ன படம்? நேயர் விருப்பம். நடிகர் யாரு? புதுசு. டைரக்டர்? அவரும் புதுசு. நடிகையும் பூச்சா? ஆமாமா. என்ன சீன் எடுக்கிறாங்க? அது வந்துங்க, நம்ம கதாநாயகி இருக்குதுல்லைங்க, அது ஒரு ஆசிரமம் நடத்துதுங்க. அதுல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூட்டு போய் கடற்கரை விளையாட்டு காட்டுதுங்க. வேடிக்கை பார்க்க வந்தவெல்லாம் சீனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா படம் என்ன விளங்குவா போகுது? டேய், என்ன பார்த்தா வேடிக்கை பார்க்குற மாதிரியா தெரியுது? நான் தான்டா ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? நீ ப்ரொடியூசர்? ப்ரொடியூசர் அப்படி பாரு, எனக்கே தெரியும். எங்க ஐயாவா பார்த்தா ப்ரொடியூசரான்னு கேட்டா, எங்க ஐயா இப்ப நினைச்சாருன்னா ஷூட்டிங் நிப்பாட்டுவாரா? ஐயா, ப்ரொடியூசர் ஷூட்டிங் நிறுத்த சொல்ல பார்க்கலாம். ஐயா பேக்கப் சொல்லுங்க. ஆட பேக்கப் சொன்னா எல்லாம் பொட்டி கட்டிட்டு போயிடுவானுங்களா? ஐயா, காலனவுக்கு காசு போடாத கழுதை எல்லாம் உங்களை பார்த்து ப்ரொடியூசரான்னு கேக்குறான். கவுண்டனுக்கு கவுரும் தான் முக்கியம், காசு போட முக்கியம் இல்லையா? ஆட வேஸ்ட் ஆயிருமில்ல. ஐயா, இதே நம்ம ஊர்ல உங்களை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அப்படியே கண்ட குண்டமா வெட்டிருப்பையா. எனக்கு இருக்கிற ரோசம் கூட உங்களுக்கு இல்லையா? என் ரத்தம் கொதிக்குது ஐயா, கொதிக்குது. பேக்கப் சொல்லுங்க, பேக்கப் சொல்லுங்க ஐயா. பேக்கப் இப்ப என்ன சொல்ற? இவன பேக்கப் சொன்னது எனக்கு தெரியல சார். என்ன தெரியல? ரீத்து எங்க போறீங்க? பேக்கப் சொல்லியாச்சு, நான் போறேன். யோ, ஏன் எங்க பேக்கப் சொன்னது? எவடா கேக்குறது? நான் என்ன சொன்னேன்? எதுக்கு சொன்னீங்க? ரோட்ல ஒரு புறம்போக்கு பையன் எனக்கு கேவலமா பேசிட்டு போறா, அதை கேட்டா சும்மா நிக்கிறமா? சார், நீங்க என்ன லூசா சார்? அவன் வெட்ட வயல்ல மண்டை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க எப்படி சார் பேக்கப் சொல்லலாம்? என்ன லூசுங்கிற மரியாதை பேச பொழந்து போடுவேன். யோ, இங்க நான் தான் டைரக்ட், நான் தான் பேக்கப் சொல்லுவேன். டேய், கை நீடி சம்பளம் ஆகறடா நீ. காசு செலவடி படம் எடுக்கிறவனா அப்படிதானே சொல்லுவேன். பேக்கப். யோ, சினிமா பார்த்தவர் யாரும் தெரியல, காசு போட்டு பாரு. இவன சொன்னீங்க? பேசாம ஆபீஸ்ல உட்கார்ந்து தொலைக்க வேண்டியதானே. இங்கே சார் வந்து தூரம் அடிக்கிறீங்க. ச்சே, எங்க ஐயா பணம் போட்டு பணம் எடுக்காரு. நீ யாரா வந்து? தேவையில்லாம பேசினா செருப்படி வாங்க. ஏய், என்னடா முண்டிட்டு வர்ற? அற பாக்கலாம். டேய், போ சொல்றா. போ சொல்றா. போங்கடா. கதை விட வச்சுடா ஆடி திரிறீங்க. ஒண்ணே கால கதை வச்சிட்டு நீ எல்லாம் பெரிய ஆளடா. முட்டா பயல. ஏய், இது என்ன 10 காசு பேப்பர் நினைச்சடா? வேர்வை ரத்தையா? எத்தனை நாள் எழுதிருக்கா? சோறு இல்லாம கஷ்டப்பட்டிருக்க தெரியுமாயா? அவன தொழில் பத்தி கேளம் பேச பிச்சிருவேன். இது என்னடா? கூட டெய்லி செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. ஸ்கிரிப்ட் தூக்கி போடுறாங்க. ஒரு வேலை தெரியுமாடா உனக்கு? ஐயா, தண்ணி குடுறா. தண்ணி குடுறா. டேய், இந்த படம் நடக்காதடா. நான் இந்த படத்தை எடுக்க மாட்டேன். இந்த படம் நின்னு போச்சு. புறப்படுங்க. புறப்படுங்கடா. அவசரப்படாதீங்க. ஏடா, கோடி கணக்குல பணம் போட்டு படம் எடுக்கிறவனா அவன் என் சட்டையை பிடிப்பானா? பிச்சைக்கார பையன். பெரிய டைரக்டர் அவன். இவன் தெரு தெருவா பிச்சை எடுக்க போறானா இல்லையான்னு பாரு. ஐயா, ஐயா. என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்டேன்? என்னடா சினிமா திரையை கூட்டு வந்து டார்ச்சர் 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 எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? இப்ப படமே வேணான்னு போயிட்டான்ல.
நம்ம லைஃப் தானடா பாதிக்கப்பட்டுச்சு. கோபப்படாதன்னு தலையால அடிச்சனே கேட்டையா? இப்ப என்னடா பண்றது? எல்லாமே போச்சுடா. கொஞ்சம் தனியா இருப்பிடுறா ப்ளீஸ். சார் சார் ஓவியம் வரைகையிலே தூரிகை எரிகிறது, கண்ணீரில் வண்ணங்களும் கரைகிறது. காகித படகினிலே ஜீவிதம் தொடர்கிறது, கரை சேரும் காலம் வர மறுக்கிறது. நான் கோருகின்ற வரும் சாபங்கள் ஆகின்ற போது என்னை சேரு என நீ சொன்னால் மார்க்கங்கள் ஏது. உன்னிமையில் நீ துளி நின்றால் ஒரு நிமிடம் தாங்கவே மாட்டேன். நான் புரியும் போரிலே சோர்ந்து இனி தோற்று போகவே மாட்டேன். சிவா, இதுக்கு மேல கவுண்டரே படம் சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் எங்கே ஏத்திட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. சாமா பூரா பொள்ளாச்சி ஒண்ணு ஐயா சொல்லிருக்கா தெரியுமா? ஐயா கடை இருக்காரு. ஐயா உள்ளதா இருக்காரு. சினிமாக்காரங்க யாரையும் உள்ள விட மாட்டேன். சினிமாக்காரன் உள்ள விட மாட்டியா? கோமணம் கட்டி நீ ட்ரவுசர் போறது காரணமே நாங்கடா. துபார், இது ஒருத்தன் லைஃப் பிரச்சனை. அனாவசியமா விளையாடுன கொன்றுவன் ஜாக்கிரதை. யோ கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். அண்ணே வணக்கண்ணே. என்ன குமாரே, உனக்கு ஒன்றும் பணம் பாக்கி இல்லையா? இல்லண்ணே. அப்புறம் அதுக்கு வந்த? இனிமே சினிமா பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். அண்ணே சின்ன பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான், மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. இல்ல சின்ன பையன், 10 காசு பேப்பரு அது கூட நான் வாங்கி தந்தது. அதை நான் தூக்கி வீசுவேன், எரிப்பேன். வேணடா மயிராண்டே, கற்பனை பண்ணாடாம. டேய் கற்பனை பண்ணலாம்டா. ஆனா என்ன மாதிரி ஒருத்தர் காசு போட்டு அதை படமா எடுக்கணும். இல்லடா கற்பனை பண்ணி எழுதி அந்த காயத்துல நாக்கு தான் வலிக்கணும். உன் மூஞ்சிக்காக பாக்குறேன். குமாரு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊர்ல 1000 தொழில் இருக்கு. ஏதோ என்ன தேடி வந்த அந்த பையனுக்கு ஒரு பொழப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அதுக்காக படம் பண்ண. அவன் பண்ண மரியாதை பாத்தியா? அண்ணே சினிமாவில் ஒருத்தர் டைரக்ஷன் சார்ஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அப்படியே கிடைச்ச அந்த படம் பாதியில் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் டைரக்ட் பண்ணவே முடியாதுன்னு. அவன் வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. அவன் வாழ்க்கை என் கையில இருக்குன்னு இப்ப சொல்றியே, அன்னைக்கு சட்ட அவன் கையில இருந்தது. அப்ப நான் புடுங்க போயிடுயா? அண்ணே 1000 தான் இருந்தாலும் அம்மா கையால பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு வச்ச படம்னே பாதியில நின்று போனா நல்லா இருக்காதுண்ணே. கரெக்ட்பா, அத கூட நீ தானே சொல்ற. அவன் இல்லையே. ஐயோ, அவன் உங்ககிட்ட பேசுறது கூச்சப்பட்டு வெளியில நிக்கிறானே. இப்ப கூட வந்து உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேனே. ஆமாடா, ஜனங்க முன்னாடி சட்டை பிடிப்பீங்க, அப்புறம் கனவை சாத்திட்டு கால் விழுவீங்க. உன்ன மாதிரி காரிக்காரன் நான் எத்தனை பேருக்கு பாத்துருப்பேன். அது எதுக்குண்ணே? நாளைக்கு யூனிட் நடுவுல பகிரங்கமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேனே. முதல்ல அதை பண்ண சொல்ல, அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம் ஐயா. அண்ணே உங்க அனுபவம் கூட இல்லை. என் வயசு நான் எதை தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருக்கலையா? என்னப்பா நீ? இந்த படம் நல்லா வரணுங்கிற ஆர்வத்துல உங்களை நான் திட்டிருந்தாவோ இல்ல மரியாதை குறைவை பேசியிருந்தாவோ தயவுசெய்து யாரும் மனசுல வச்சுக்காம எல்லாரும் இந்த படத்தோட வெற்றிக்காக பாடுபடுங்க ப்ளீஸ்.
கோவக்காரன் தாங்க, கொஞ்சம் வேகமா நடந்துக்குவேன். ஆனா அது வந்து தலக்கணமும் திமுறை கிடையாதுங்க. சத்தியமா இல்ல. இதோ நான் எவ்வளவு நாள் சோத்திக்கலாம் கஷ்டப்பட்டப்போ இவன் டீ பண்ண வாங்கி கொடுத்துருக்கான். ஒர்க் டென்ஷன்ல அவனை அடிச்சிருப்பேன், உதச்சிருப்பேன். அது திமிரு கிடையாதுங்க. அண்ணா, நான் டைரக்டரா இருந்தாலும் நான் மட்டும் உழைச்ச இந்த படம் ஜெயிக்காதுண்ணே. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையிலும் முக்கியமானவங்க தான். நீங்க எல்லாரும் உழைச்சாதான் இந்த படம் ஜெயிக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் சினிமால பெரிய லாபம்னு எங்க அம்மா அங்க கனவு காணிட்டு இருக்கு. என்ன நம்பி வந்திருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே இந்த படத்தோட வெற்றியில தான் அடங்கியிருக்கு. என்ன நம்பி எனக்கு இந்த படத்தை கொடுத்த என் முதல்ல கிட்ட அன்னைக்கு நான் ரொம்ப கோபமா நடந்துட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. உங்க எல்லாரும் முன்னாடி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, எதுக்கு வீணா பேசிட்டீங்க? போய் வேலை பாருங்கப்பா. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் எவனும் எவன் சட்டையும் பிடிக்க கூடாது. எதுக்கு பல்ல காட்டுற? போய் வேலை பாரியா. அப்புறம் என்ன, எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க. இன்னைக்கு நைட்டு கவுண்டர் கணக்குல எல்லாருக்கும் ஒரு கோட்ரு. ஏடா புளிக்குமாரு, படம் நின்று ஓடுறதுக்கு ஓட்டர் அடிச்சீங்க, படம் ஆரம்பிச்சதுக்கு ஓட்டர் அடிக்கிறீங்க. ஓட்டர்ல தான் உங்க மேட்டர் இருக்குதாடா. ரொம்ப நன்றி. ஹலோ, அம்மா வந்துருச்சாடா? இந்த தாரி மாப்ள, இந்த பேசு பேசு. கதுபையா, அம்மா நல்லா இருக்கியாம்மா? எனக்கு என்ன பையா? நீ ஏன் தடுமாறுற? உங்ககிட்ட ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாங்களாம்மா? அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ண முடியும்? ஏன் சாமி, இதுக்கு பயந்தா நம்ம வாழ முடியுமா? உங்க அப்பா எனக்கு குழந்தைகளே விட்டுட்டு போயிடுச்சு. நான் கலங்கி இருந்தா உன்னை காப்பாத்தி இருக்க முடியுமா? உங்க அம்மாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது சாமி. நீங்க என்ன நினைச்சது கவலைப்பட்டு இருக்காத. நீ தைரியமா இருக்கணும், சரியா? கண்ணு, அந்த பொண்ணு செல்வாக்கா வளர்ந்தவ உன்னை நம்பி வந்திருக்கா. சாக்கரையா பாத்துக்க. சரிம்மா. சரி, வச்சிடட்டுமா? வச்சிருங்கம்மா. தனம், தனம், வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? குளிச்சிட்டு இருந்தேன். சரி, உள்ள விட்டு பேசு. என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. அம்மா கிட்டே போன் பண்ணி பேசிட்டேன். அதான் இவ்வளவு சந்தோஷமா? ம். ஏய், அட நான் ஒண்ணு பண்ணலடி, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், அங்கேயே இரு. ஏன், என்ன பண்ண போற?